அன்பிற்கினிய சகோதரமே, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இயேசு பொதுவாக சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை கொடுக்காதவர், அன்பிற்குத்தான் மரியாதை கொடுப்பவர். சட்டத்தை எல்லாம் நாம் மனிதர்களுக்கு அன்பிற்கு ஏற்றபடி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம், சட்டத்திற்கு தனக்கென்று ஒரு மதிப்பு கிடையாது என்றெல்லாம் இயேசு பொதுவாக பேசுகிறவர். இன்று என்ன பேசுகிறார்? அப்படிலாம் கிடையாது. சட்டம், இறைவன் மோயிசின் வழியாக கொடுத்த சட்டம் மிகவும் நல்லது, முக்கியமானது. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை நான் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேனே ஒழிய அதை அழிப்பதற்காகவோ மாற்றுவதற்காகவோ நான் வரவில்லை. அந்த சட்டத்தில் ஒரு புள்ளி, ஒரு கமா இது கூட நான் மாற்ற மாட்டேன். ஏனென்றால் அதை அப்படியே கடைபிடித்து நடப்பவர்கள் இறைவனுடைய சுத்தத்தை செய்வார்கள் என்று பேசுவது ஒரு வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது நான் புதிய இயேசுவாக இருக்குது. பொதுவாக மானிட மகன் ஓய்வு நாளுக்கும் தலைவன், மனிதனுக்காக தான் ஓய்வு நாளை தவிர ஓய்வு நாளுக்காக மனிதன் இல்லை என்றபடி பேசுகின்ற வழக்கம் உள்ளவர் இயேசு. இன்று அவர் பேசுவதை பார்க்கும்பொழுது சிறிது வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. நான் சென்னையில் வாழும் இடத்தில் ஒரு சட்டக்கல்லூரி, ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் சட்டத்தை பற்றி தான் பேசுவார்கள். ஏனென்றால் எல்லாமே சட்டம்தான், சட்டப்படித்தான் எல்லாம் நடக்க வேண்டும். வெளியில் போனால் எந்த காரும் ஒழுங்கான இடத்துல நிற்காது, கண்ட இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து, சார் என்ன காரை இப்படி நிறுத்துறீங்க அப்படின்னாக்கா, மற்றவங்க சொல்லுவாங்க, சார் இந்த லாயர்ஸு, இந்த ஜட்ஜி இவங்க கூட எல்லாம் பேசி நீங்கள் ஒன்றும் வெளியில் மீட்டு வர முடியாது, அவங்க இஷ்டப்படி தான் செய்வாங்க, சட்டம்லாம் மற்றவங்களுக்கு தான், அவங்க செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்போ கண்டு எங்கெல்லாம் இடம் நிறுத்துதோ அங்கெல்லாம் அவங்க காரை நிறுத்திக்குவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் என்று மற்றவர்கள் என்னுடைய சொல்வதை நான் பல முறை கேட்டிருக்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இந்தியாவில் வந்து சட்டங்கள் நிறைய இருந்தாலும் நாம் அதை மதிப்பதில்லை. சட்டம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுங்காக மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான வழிமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் சட்டத்திற்காகவே வாழ வேண்டும் என்பதும் தவறு. ஒரு முறை நான் ஜெர்மனியில் இருக்கும்பொழுது சொன்னாங்க, ஒரு டிரைவர் வந்து காரை ஓட்டிகிட்டு போனார். ஈவினிங் லேட் நைட் ஒரு 10:30 மணி போல் இருக்கும். போனார். ஒரு இடத்துல டிராஃபிக் லைட்டில் சிக்னல் வந்து ரெட்டில் இருந்துச்சு. நின்றுட்டார். அதுதான் கரெக்ட். நம்ம ஆளுங்க மாதிரி சுத்தமொத்தம் பார்த்துட்டு போலீஸ்காரன் இருக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு போகிற கும்பல் இல்லை. அவர் நின்று விட்டார். 5 நிமிடம் ஆகிட்டு, 10 நிமிடம் ஆகிட்டு, நின்று கொண்டே இருக்கிறார். ஏன்னால் சிக்னல் மாறலை, யாருமே இல்லை, அந்த ஏரியாவில் யாருமே இல்லை, சும்மா ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இருந்தாலும் அவர் அது பச்சையாக மாறினால்தான் போக வேண்டும் என்ற சட்டத்தை கடைபிடிக்க என்பதற்காக அங்கேயே நின்று கொண்டு இருந்தாராம் ஒரு 15 நிமிடம். அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்து, சார் இந்த சிக்னல் வேலை செய்யலை, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாராம். இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். சட்டத்திற்காக என்று. சட்டம் எதற்காக இருக்கின்றது என்றால் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காகத்தான் இருக்கின்றது. ஆனால் கடைசியில் இயேசு இன்றைய நற்செய்தியை முடிக்கும் பொழுது என்ன சொல்கின்றார் என்றால், எல்லாவற்றையும் முழுமையாக கடைபிடிப்பவர்கள் உண்மையில் அந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை அடைவார்கள். சட்டம் என்பது மனிதனுக்காகத்தான், சட்டத்திற்காக மனிதன் இல்லை. இருந்த போதிலும் நாம் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் இந்தியர்களாகிய நாம் சட்டம் நிறைய இருந்தாலும் அதற்கு மரியாதை கொடுக்காத ஒரு நாடு இந்தியா என்பது உலக நாடுகளில் நம்மை பற்றி இருக்கிற ஒரு அவதூறு பேச்சு. அது அவதூறு என்று சொல்ல மாட்டேன், அது உண்மைதான். ஏனென்றால் எவ்வளவோ சட்டங்கள் இருந்தாலும் நாம் அவற்றை மதிப்பதில்லை. சட்டங்களை மதிக்காத போது நாம் நம்மையே மதிப்பதில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகையினால் சட்டத்தினுடைய உண்மையான சாரத்தை உணர்ந்து அவற்றை கடைபிடித்து, அது அரசியல் சட்டமாக இருந்தாலும் சரி, டிசிப்ளின் சட்டமாக இருந்தாலும் அல்லது இறைவனுடைய சட்டமாக இருந்தாலும் அவற்றை கடைபிடிப்பது மிகவும் நமக்குத்தான் நல்லது. காட் பிளஸ் யூ.